ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. பிரவீன் மெமோரியல் நர்சரி அண்டு ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸிபிஷனுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஸ்கூலில் தான் என் 2 பசங்களுமே படிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க அவங்களுடைய திறமைகளை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது பாலோ பலூனோ கிடையாது. இது ஒன்றுமே வந்தீங்கன்னா முட்டை ஓடில் பெயிண்டிங் பண்ண பொம்மை மட்டும்தான். ஆனால் எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெல்கம், வந்துட்டோம். பாருங்க, கலருக்கும் கீழே வச்சுருக்க அந்த பிளேட் டெக்கரேஷனுக்கும் எல்லா இடத்துலையுமே திறமை இருக்குதுங்க. ஆனால் வெளிப்படுத்துறது தான் ரொம்பவே முக்கியம். உள்ளே வந்துட்டோம். வந்த உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி கொட்டாய் தெரியுது எனக்கு. அடுத்தது நாய் ஸ்ட்ரீட்டில் விளையாடிட்டுருக்குற மாதிரி. அப்புறம் ஒரு குட்டியோண்டு வீடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் ஆட்டு தொழுவம் இருக்குது. அங்கே ஆடுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி முதல் கொண்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா தலையில் புல்லுக்கட்டை தூக்கிட்டு போகிறாரு. எவ்வளோ அழகாக செட் பண்ணி தலையில் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டுக்கொட்டாயில் அதுக்கு தேவையான புல் வச்சுருக்காங்க, தீனி வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு கொட்டாயை போட்டிருக்காங்க. தண்ணின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க அழகாக பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ஆட்டுக்குட்டிக்கு நடுவில் சின்ன பையன் அழகாக நின்றுட்டுருக்காரு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா குட்டி டாலாக இருக்குது பாருங்களேன். அதாவது எங்கேருந்து தான் இதை கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. அது இவ்வளோ நேரம் இந்த பொம்மையெல்லாம் குழந்தைங்க எடுக்காமல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். குட்டி பொம்மைங்க பீப்பி ஊதுற மாதிரி, தண்ணி வர டேப்பு, பன்றிக்குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எங்கள் பசங்களாம் பார்த்தாங்கன்னா இதை அழகாக எடுத்து கொஞ்ச நேரத்தில் உடச்சி போட்டுருவாங்க விளையாடுன்ற பேரில். ஆட்டுக்குட்டி பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆட்டுக்குட்டி பக்கத்தில் நாய், அப்புறம் ஆங்கிரி பேர்டு. அதாவது இந்த நாய் ஆங்கிரி பேர்டு மட்டும் தாங்க தெரியுது எனக்கு. மற்றபடி எந்த ஒரு அங்கே டாய்ஸ் பேருமே எனக்கு தெரியல. எனவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வீடு. இது மரத்தில் ஆனது போல இருக்குது. அதாவது இது குடமிளகால வீடு கட்டியிருக்காங்க. சின்ன கிளாஸில் ஒவ்வொரு டைப்பில் வீடு கட்டியிருக்காங்க. அழகாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் போனாக்கா அது கை வச்சா உடஞ்சிருன்ற பயம் வேறு இருக்குது. அதனால் மேலவே நான் காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் நல்லா இருக்குது ப்ராஜெக்ட். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் மூவியில் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்றதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நடுவில் 2 பேர் அழகாக நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கேயோ பார்த்துருக்கேன். அது என்னவோ கண்ட்ரியோடைய பீப்புள்ஸ் தான் இவங்களாம். ஆனால் பேர் தான் வர மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல விடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது தாய்லாண்டா, லண்டனுடைய கலெக்ஷன்ஸ். அதாவது லண்டனுக்கு பேர் போன இடங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மம்மின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது மட்டும் தான் தெரியுது. எகிப்து, சைனா எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் எங்கேயுமே அவ்வளோ பார்த்தது கிடையாதுங்க. ரேர் கலெக்ஷன்ஸாக இருக்குது.
இங்கே ஒரு பாப்பா வந்து உக்காந்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி பாருங்கள். அதாவது அவங்க ப்ராஜெக்டை வந்து நம்ம பார்க்குறோன்றது தெரியாமையே வேறு ஒரு இடத்துல வந்து பார்த்துட்ருக்கா பாருங்கள். அதாவது பேரண்ட்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து வருது இந்த வயசில் அப்படின்னாக்கா அது ரொம்பவே வந்து பெரிய விஷயந்தாங்க. நாங்களாம் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ அழகாக ரைம்ஸோ ஸ்டோரிஸோ சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு பழம் எடுத்துக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொன்னால் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டா. தப்பி பாருங்க. ஹாய் சொல்லுப்பா. ஹாய். காலையிலே 9 o'clockங்க. அடுத்தது இது என்னது? கிரேப்ஸ் தோட்டத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்னப்பா? அடுத்தது பாருங்கள், ரித்திகா எல்கேஜி. இந்த பாப்பா எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கா பாருங்களேன். என்ஜாய் த பேர்ட் பிளே. அதாவது டெய்லி லைஃப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து தான் இவங்க ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். அதாவது குட் ஹேபிட். ரைட். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், சந்தில் கை விட்டு நோண்டிகிட்ருக்காங்க. இந்த சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க இவ்வளோ நேரம் ஒரு இடத்துல உக்காண்டிருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயந்தான் இல்லைங்களா? ஹாய் பாப்பா. தம்பி என்ன பண்ணுற? நம்ம கூப்பிட்றது கூட அவர் காது கேட்கலைங்க. அந்த அளவுக்கு அதில் என்னவோ இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை, பக்கத்தில் இருக்கிற பையனையும் அங்கே பாருடா அப்படின்னு சொல்கிறான் இவன். சேர் வேற மறைச்சிட்ருக்கு. தம்பி என்னவோ சொல்கிறாப்புல, ஆனால் எனக்கு தான் சரியாக காது கேட்கல. ஒருமை பன்மை. வெரி குட்ரா தம்பி. ஹாய். அதாவது இந்த ஸ்டோரி மட்டும் நம்ம காலகாலமாக வந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டோரிங்க. அந்த தர்ஸ்டி க்ரோ, இந்த காக்கா கல் எடுத்து போட்டுச்சு, இந்த கதை மட்டும் நான் படிக்க காலத்தில் இருந்தே இருக்குதுங்க. அது எதனால் அந்த கதை மட்டும் மாறாமல் இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னா, அதில் இருக்கிற உள்நோக்கம், சிந்திக்கிற திறமை, இது எல்லாமே தாங்க அந்த கதை இன்னும் வரைக்கும் இருக்குது. இன்னும் நல்லாயிருக்கு. க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். மாடு வீடு. ஹாய். என்னை ஒரு பாப்பா முறைச்சி பார்க்குது. அதில் இருக்கிற பழத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பாருங்க, அதில் வந்து என்ன ஒரு பாப்பா குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கு. இது என்னது? ஸ்டிக்கு, ஐஸ் ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு செஞ்சுருக்காங்க காய்கறிகள்.
ஒரு அந்த காக்கா கதை இருக்கா, thirsty crow. அவங்க 2 பேரும் வேறு ஏதோ சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து குடிசை வீடு. இந்த மாதிரி குடிசை வீடு வந்து கிராமத்தில் பார்க்குறது கூட ரொம்பவே ரேராக தான் இருக்குது. இது வந்து பண்ணை தோட்டம்னு நினைக்கிறேன். பேர்ட்ஸ் இருக்கிற இடமா? ஃப்ளவர்ஸு, இவங்க தான் எல்கேஜி மிஸ்ஸு. இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக பேசுவாங்க. குழந்தைங்களாக வந்து பேசும்போது அவங்க வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ரோடு, வண்டி இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம ஜனங்க நடக்கிறதுக்கு ரியலாகவே வந்து ரோட்டில் இடம் கிடையாது. இந்த பாப்பா பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்லேயுமே வந்து இடம் கிடையாது நடக்கிறதுக்கு. அதாவது உண்மையாக வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்டை. இது லண்டன் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ஆமாம். வீக் டேஸ். இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுங்க. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ராக்கெட்டை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்கள். ஆஃபீஸு நல்லா இருக்கு. அதாவது இந்த ஸ்கூலை வந்து எப்படி அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ளே கிரவுண்டு, ஸ்கூலு. மிஸ்ஸு அப்போ கூட கோல் வச்சுட்டு தாங்க நிற்கிறாங்க. வாவ், சூப்பராக இருக்குது பாப்பா ப்ராஜெக்ட்டு. குட். வாவ், தாஜ்மஹால் அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அது தாஜ்மஹாலோட பக்கத்தில் இருக்கிற கலர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. லைட் ஹவுஸ். ஸ்டார்ஸு, ஷேப்ஸு, சர்க்கிளு, ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஷாவோடைய ஹவுஸ் நினைக்கிறேன்.
சார் எங்கேயோ திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் வீடியோ எடுக்கிறது கூட அவங்க கவனிக்கலை. ஓடி பிடிச்சி விளையாடுறாவா? அழகாக இருக்கு சன்ஃப்ளவர். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப் யாரோ ஒருத்தவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்டாக இருக்கும் இது. ப்ராஜெக்டுன்றதை உடைய ஹெல்த் அவேர்னஸ்க்காக அவங்க வச்சுருக்காங்க. என்னப்பா இது? பாம்பு, மாட்டுக்கொட்டா, முதலை, பொங்கல் பார்த்தீங்களா? குட் மார்னிங். தேங்க் யூ. தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. கிராமிய பொங்கல். கிராமத்தில் எப்படி பொங்கல் வைப்பாங்க, என்னென்ன அங்கே சிறப்பாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கிளியராக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்கு. அடுத்தது மாட்டுக்கொட்டா, அதாவது பண்ணை.